வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜே கிளாஸஸ். நம்ம மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸோட கிளாஸஸ் நான் பார்த்துட்டு வரோம். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக்ஸை தான் ரெஃபர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வேறு காலேஜோ இல்லை வேறு யூனிவர்சிட்டியோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் யூனிவர்சிட்டி புக்ஸ் இல்லை காலேஜ் புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கான்செப்ட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரியுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ தேவைப்படுற ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷனாக போய் நிற்கும். வாங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நம்ம மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸோட 9 லெசன்ஸ் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் பற்றி பார்ப்போம். கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் இண்டிபெண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் ஒன்றா சேர்த்து அந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸையோ இல்லை அந்த ஆர்கனைசேஷன் நினைக்கிற ப்ராஃபிட்டையோ அதை அடையிறதுக்கு உதவியாக இருக்கிறது கோஆர்டினேஷன். ஓகேவா? இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடக்ஷன், ஃபைனான்ஸ், சேல்ஸு, மார்க்கெட்டிங், இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் போயிட்டு உங்களோட ஏம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும், அதிகமான லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கோலாக இருக்கும். ஓகேவா? அதே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட கோல் என்ன அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணணும், எல்லா பப்ளிக்கும் தெரிகிற மாதிரி எங்கள் ப்ராடக்ட்டை பண்ணணும், பப்ளிக்கோட அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் அவங்களோட எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோல் என்னன்னு போய் கேட்டிங்கன்னா, அவங்க நாங்கள் இருக்கிற கேஷை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், எங்களுக்கு இருக்கிற ஃபண்ட்ஸை நாங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணணும், எந்த வேஸ்டேஜும் இருக்கக்கூடாது, அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இது அந்த ஒவ்வொரு யூனிட்ஸோட கோல். ஓகேவா? இப்போது இந்த யூனிட்டோட கோல் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறது கோஆர்டினேஷன். ஓகேவா? இப்போது இந்த யூனிட்ஸ்குள்ளே பிரச்சனைகள் வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட கம்மியாக தான் கேஷ் இருக்குது, அதனால நாங்கள் சிக்கனமாக தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லையோ எங்களுக்கு அதிகமான கேஷ் இப்போ தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது அங்கே ரெண்டு இடத்துலையும் கிளாஷ் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த கிளாஷஸ் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷனோட கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதை பற்றி பேசுகிறது கோஆர்டினேஷன். ஓகேவா? இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோட விளைவுகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விளைவு அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே சண்டை வராது, அந்த ஆர்கனைசேஷன் உள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே எந்த கிளாஸும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக வேலை செய்வாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றுத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் டிவிஷன் ஆஃப் ஒர்க் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு டாஸ்க்கை எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுக்குறாங்க, டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க, கரெக்டான மோட்டிவேஷன் இருக்கும். அது இருக்கிறனால எம்ப்ளாயிஸ் கரெக்டாக வேலை செய்வாங்க, கரெக்டான அவுட்புட் கொண்டு கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனில் ப்ராப்பர் ஷெட்யூல் இருக்கும். ஓகேவா? டைமுக்கு வேலைகளை முடிச்சு கொடுப்பாங்க, ஒழுங்காக கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 100 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணி தினமும் 100 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு நாளைக்கு 100 யூனிட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஒரு ஆர்கனைசேஷன் 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ அது பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷனோட வேலை ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? கரெக்டான ஷெட்யூலில் நடக்கும். ஓகேவா? இதான் ஒரு ஆர்கனைசேஷனில் கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நீட் ஃபார் கோஆர்டினேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் எதுக்கு கோஆர்டினேஷன் வேணும் அப்படின்ட்டு சில ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ரீசனில் ஃபர்ஸ்ட் ஒன்று டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் டிவிஷன் ஆஃப் லேபர் ஏன் பண்ணுறாங்க, அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கணும். ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா டே டு டே அதே வேலையை செய்கிறதுனால அவங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லனால தான் டிவிஷன் ஆஃப் லேபர் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இதே அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கிறதுனால அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற லேபர்ஸ் நிறைய யூனிட்ஸாக பிரிக்கப்படுவாங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய யூனிட்ஸாக பிரிக்கப்படுற இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் தேவை. ஓகேவா? ஏன்னா எல்லா எம்ப்ளாயிஸும் அந்த ஆர்கனைசேஷனோட கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வேலை செய்யணும். ஓகேவா? அடுத்தது அந்த ஆர்கனைசேஷனில் எந்த அளவுக்கு டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கோ, அதாவது எத்தனை குரூப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 2 குரூப் தான் இருக்குது அப்படின்னா அங்கே அந்த 2 குரூப்புக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? அங்கே கோஆர்டினேஷனோட வேலை கம்மியாக இருக்கும், ஏன்னா அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய குரூப் இருக்குது, எக்கச்சக்கமான குரூப் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் கோஆர்டினேஷன் நிறைய தேவைப்படும். ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற மேனேஜர் எல்லா யூனிட்ஸையும் எல்லா குரூப்ஸையும் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒர்க். இப்போ இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு ஒர்க்குக்கும் இன்னொரு ஒர்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நூல் தெரிக்கிற தொழிற்சாலை எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது த்ரெட்ஸ் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரி. ஓகேவா? அந்த இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் ரா காட்டனை வாங்கிட்டு வந்துருவாங்க, அந்த ரா மெட்டீரியலாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த காட்டனை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இருக்கும்.
அந்த க்ளீன் பண்ண ப்ராசஸ் முடிச்சப்பறம் அந்த காட்டனை வந்து நூலாக திரிக்கிற ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா, நூலாக திரிச்ச காட்டனை வந்து இன்னொரு சைடில் வந்து அந்த நூலை வந்து ரோல் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் வேலை ஒழுங்காக செஞ்சு அதை அனுப்புனா தான் மற்ற யூனிட்ஸ்க்கு வந்து வேலை இருக்கும். கரெக்டாக, அப்போது அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும் ஒரு இன்டர் டிபெண்டன்சி இருக்குது. ஓகேவா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு யூனிட் வேலை செய்கிறது வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேற ஒரு யூனிட்டை வந்து பாதிக்கும். ஓகேவா, இந்த யூனிட் நல்லா வேலை செஞ்சோம், அந்த யூனிட் நல்லா வேலை செய்யும். இங்கே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அந்த யூனிட்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு 2 யூனிட்டுக்கும் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, கரெக்டாக வேலை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த இன்டர் டிபெண்டன்சிலேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர் டிபெண்டன்சி இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பூல்டு இன்டர் டிபெண்டன்சி. இந்த பூல்டு இன்டர் டிபெண்டன்சியில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற 2 யூனிட்ஸோ இல்லை 2 பிரான்ச்சஸுக்கோ இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஆனால் இந்த 2 யூனிட்ஸுக்கோ இல்லை 2 பிரான்ச்சஸுக்கோ வந்து 2த்துக்கும் வந்து தொடர்புங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு தொடர்பு இருக்காது. ஓகேவா, ஆனால் அந்த 2 யூனிட்ஸோ இல்லை 2 பிரான்ச்சோ வந்து அந்த ஆர்கனைசேஷனோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா இப்போ அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் எடுத்துப்போம். ஓகேவா, அடையார் ஆனந்த பவன் வந்து சென்னைன்னு பார்ப்போம். சென்னையில வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகேவா, ஆனால் ஒரு பிரான்ச்சுக்கும் இன்னொரு பிரான்ச்சுக்கும் வந்து ஒரு பெரிய சம்மந்தம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஒரு பிரான்ச்சில் சமைச்சாதான் அந்த சாப்பாடு தான் எல்லா பிரான்ச்சுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இது கிடையாது. கரெக்டாக ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்கிற இடத்துல அவங்களே சமைச்சு அவங்களே விற்பனை பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரான்ச்சில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டால் வேறு பிரான்ச் எல்லாம் அதை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, ஒரு பிரான்ச்சுக்கும் இன்னொரு பிரான்ச்சுக்கும் வந்து அவ்வளோ பெரிய தொடர்புலாம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஹோட்டல் பிரான்ச்சும் ஏற்படுத்துகிற ப்ராஃபிட் அது வந்து அந்த கம்பெனி வந்து இன்னும் உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்லையும் கொடுக்குற சர்வீஸ், அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த விஷயம்லாம் வந்து அந்த பிராண்டோட இமேஜை வந்து இன்னும் தூக்கி நிறுத்தும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபுல் இன்டர் டிபெண்டன்ஸில் வந்து வரும். ஓகேவா, ஒரு பிரான்ச்சுக்கும் இன்னொரு பிரான்ச்சுக்கும் வந்து பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதாவது ஒன்று நடந்தால் தான் இன்னொன்று நடக்கும், அது மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஆனால் ஒரு பிரான்ச் வந்து இன்னொரு பிரான்ச் வந்து இன்னொரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ஹோட்டலே வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்ல ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது வந்து இப்போது அந்த கஸ்டமர் வந்து வேறு ஏதாவது பிரான்ச்சில் போனால் கூட இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து எதிர்பார்த்து போவாங்க. கரெக்டாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு போனால் ஒரு நல்ல சாப்பாடு தருவாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கரெக்டாக இது வந்து பூல்டு இன்டர் டிபெண்டன்ஸில் வந்து வரும். ஓகேவா, இப்போது சீக்வென்ஷியல் இன்டர் டிபெண்டன்சி பற்றி பார்ப்போம். இதில் வந்து இது வந்து ஒரு சீக்வன்ஸாக இருக்கிற கனெக்ஷன். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு துணி நெய்கிற இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். அந்த துணி நெய்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு காட்டன் வாங்கிட்டு வருவாங்க, காட்டன் க்ளீன் பண்ணுவாங்க. காட்டன் க்ளீன் பண்ண அப்புறம் அந்த காட்டனை நூலாக மாற்றுவாங்க. நூலாக மாற்றினதை ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணதை வந்து துணியாக நெய்வாங்க. கரெக்டாக அந்த துணியாக நெய்கிறதுல வந்து அடுத்த டிசைன்ஸ் ஏதாவது போடணும்னா அது போட்டுவாங்க. கரெக்டாக இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோல் ப்ராசஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நடந்தால் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கும். கரெக்டாக ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் வந்து பெரிய கனெக்ஷன் இருக்கும், ஒரு சீக்வன்ஸான டிபெண்டன்சி இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து ஒரு சீக்வன்ஸான இன்டர் டிபெண்டன்சி வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணால் தான் செகண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும், செகண்ட் ப்ராசஸ் பண்ணால் தான் தேர்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா, இது மாதிரி இருக்கிறது வந்து சீக்வென்ஷியல் இன்டர் டிபெண்டன்சி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் இன்டர் டிபெண்டன்சி பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் யூனிட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரெசிப்ரோக்கல் இன்டர் டிபெண்டன்சியில் வந்து வரும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் யூனிட்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகேவா, மெயின்டெனன்ஸ் யூனிட்ஸ் நல்லா பண்ணால் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் இருக்கிற ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும். ஓகேவா, இந்த மெயின்டெனன்ஸும் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும். கரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் டக்குனு மெயின்டெனன்ஸ் யூனிட் வரணும். மெயின்டெனன்ஸ் யூனிட்ஸ் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சா சீக்கிரமாக அவங்க மிஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் வந்து ஒழுங்காக நடக்கும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 யூனிட்டுக்கு வந்து ஒரு ரெசிப்ரோக்கலான ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒன்று ஒழுங்காக பண்ணால் இன்னொன்று ஒழுங்காக நடக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரெசிப்ரோக்கல் இன்டர் டிபெண்டன்சி. ஓகேவா, இப்போது இந்த டைப்ஸ் இன்டர் டிபெண்டன்சிக்கு வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் ஏற்ற மாதிரியான கோஆர்டினேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா, இப்போ பூல்டு இன்டர் டிபெண்டன்சியில் வந்து கோஆர்டினேஷன் அவ்வளோ தேவையில்லை, ஆனால் மினிமலான கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும் ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும். அதே சீக்வென்ஷியல் இன்டர் டிபெண்டன்சிக்கும் ரெசிப்ரோக்கல் இன்டர் டிபெண்டன்சிக்கும் வந்து அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேலைகள் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகி போகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் விசஸ் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வேலைக்கு போகிற எம்ப்ளாயிஸுக்கும் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற கோல்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், இல்லை நான் வந்து ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து நான் அச்சீவ் பண்ணணும், இல்லைனா நான் நிறைய நாலேஜ் அக்வயர் பண்ணணும், நிறைய இடத்த போய் ட்ராவல் பண்ணணும்,
ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த மாதிரி ஒரு கோல் வந்து இருக்கும் ஓகேவா. அதே ஆர்கனைசேஷனோட கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரன் சஸ்டெயின் ஆகணும், அடுத்தது வந்து நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணணும், எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனை பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைசேஷனோட கோல் வந்து இருக்கும் ஓகேவா. இப்போது இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு ஒரு விதமான கோலும் அதே அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு விதமான கோலும் இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸுக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ தான் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து இப்போது ஒரு ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அந்த எம்ப்ளாயிஸ் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக முயற்சி செய்வாங்க ஓகேவா. இப்போது ஒரு எம்ப்ளாயி வந்து ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனும் அந்த எம்ப்ளாயோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா. எக்ஸாம்பிளா இப்போ ஆர்கனைசேஷனோட கோலை ஒரு இண்டிவிஜுவல் எப்படி அச்சீவ் பண்ணுவான்னா தினமும் நல்லா வேலை செய்வான், டைமுக்கு ஒர்க் முடிப்பான், பஞ்சுவலாக இருப்பான். அது மாதிரி எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் இருந்தால் அந்த ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணலாம். அதே வந்து ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இண்டிவிஜுவல் கோல் அச்சீவ் பண்ண முடியும், ஒழுங்காக சம்பளம் தரணும், அவனோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா. அடுத்தது அவங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் ஒழுங்காக கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைசேஷன் வந்து இண்டிவிஜுவல் ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா. இப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் ஒழுங்கான கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க ஒர்க் ஃப்ளோ வந்து நல்லா போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கோஆர்டினேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரெக்வஸ்டிங் ஃபார் குட் கோஆர்டினேஷன். ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்னா என்ன நல்லா தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் கான்டாக்ட். இந்த டைரக்ட் கான்டாக்ட் பற்றி யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்க, மேரி பார்க்கர் ஃபாலட். இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமாம் கைஸ், நம்ம வந்து 3வது கிளாஸ் வந்து இவங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒரு எம்ப்ளாயிஸ்க்கும் இல்லை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஹை லெவலில் இருக்கிற மேனேஜரோ இல்லை டாப் அத்தாரிட்டிக்கோ வந்து ஒரு டேரெக்டான கான்டாக்ட் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேரெக்டான கான்டாக்ட் இருக்கும்போது வந்து அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனோட கோலை கிளியராக எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சொல்ல முடியும் ஓகேவா. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற கோலை வந்து என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும், அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து எம்ப்ளாயிஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தங்களோட வேண்டுகோள் ஏதாவது இருந்தால் அது வந்து டேரெக்டாக மேல் இடத்துல சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும், இல்லைனா அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது வந்து அங்கே ஒரு குட் கோஆர்டினேஷன் இருக்கும், ஒரு மேல் இடத்துக்கும் கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இயர்லி ஸ்டார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்கனைசேஷனோட பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. கோஆர்டினேஷன் வந்து ஏதோ பிளான் பண்ணி பாலிசி எல்லாம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து வேலைகளை எம்ப்ளாய்ஸ்க்கு பிரித்து கொடுத்து அதுக்கடுத்து தான் கோஆர்டினேஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணுற இடத்துலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பிளான் பண்ணுறப்பவே அந்த எம்ப்ளாய்ஸோட தேவைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பிளான் பண்ணணும் ஓகேவா. அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ஸை வந்து எம்ப்ளாய்ஸ் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிப்பாங்களா, எம்ப்ளாயோட திறன் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளோட ஆர்கனைசேஷனோட கோஆர்டினேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நம்ம சொன்னால் அவங்க வேலை செய்வாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னாடியே வந்து யோசிக்கணும் ஓகேவா. கோஆர்டினேஷன் பற்றி முன்னாடியே யோசிக்கணும், பிளான் பண்ணுறப்பவே யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. அப்படி பிளான் பண்ணும்போதே யோசிச்சாங்கன்னா கோஆர்டினேஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூட்டி. இப்போ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ பிளானிங்கில் ஆரம்பித்து அந்த ஒரு டாஸ்க்கை முடிக்கிற வரைக்கும் அந்த கோஆர்டினேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. இந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்கும்போது தான் அந்த ஆர்கனைசேஷனோட கோலை வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸோட நீட்ஸும் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைனமிசம். இப்போது டைனமிசமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலத்துக்கு ஏற்ப மாதிரி எம்ப்ளாயோட தேவைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி இப்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை கஸ்டமர்ஸோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ வந்து ஆர்கனைசேஷனோட கோல்ஸ்லேயே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி சேஞ்சிங் சுச்சுவேஷனில் அந்த ஆர்கனைசேஷனோட கோலையும் அச்சீவ் பண்ணணும், எம்ப்ளாயிஸோட நீட்ஸும் வந்து அச்சீவ் பண்ணணும் ஓகேவா. இந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயிஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரியும் இல்லை அந்த ஆர்கனைசேஷன் மார்க்கெட் ஏற்றுக்க மாதிரி மாறுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து கோஆர்டினேஷன் வந்து மாறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிளியர் கட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த வேலை செய்கிற மேனேஜர்ஸ்க்கு வந்து எப்படி அந்த ஆர்கனைசேஷன் வந்து கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. அந்த கோஆர்டினேஷனோட எந்தெந்த முறைகள் வச்சு கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க, எம்ப்ளாயிஸை வந்து எப்படி அந்த காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி எல்லா எம்ப்ளாயிஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து முன்னாடியே அந்த மேனேஜர்ஸ்க்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இது மாதிரி அவங்க ஒழுங்காக அந்த தெரிஞ்சிருந்தால் தான் வந்து இந்த ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஓகேவா. எல்லா மேனேஜர்ஸ்க்கும் வந்து அந்த கோஆர்டினேஷனோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஒழுங்காக புரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனை வந்து ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபைட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, இந்த சிம்பிளிஃபைட் ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக இருக்கணும். ஓகேவா, அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு, அதாவது ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுக்கு மேலே பவர் இருக்கிறவங்க யாரும் தெரியல, அதாவது அவங்களோட ஹெட் யாரும் தெரியல, அவங்களோட பாஸ் யாரும் தெரியல அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்களோட குறைகளை வந்து யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த எம்ப்ளாயிஸை வந்து யார் ஒழுங்காக டைரக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா. அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கோஆர்டினேஷன் ஒழுங்காக இருக்காது. ஓகேவா, அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சிம்பிளான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். யாருக்கு யார் பாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அது யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்தது வந்து யார் வந்து யாருக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறனால வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஓகேவா, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நிறைய யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. நிறைய யூனிட்டாக பிரிக்கும்போது வந்து இப்போது 2 யூனிட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ஒரே லீடரை வந்து அந்த குரூப்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரே லீடரை கொடுக்குறதுனால வந்து அந்த 2 குரூப்ஸுக்கும் இருக்கிற ஒற்றுமை வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்குறதுனால வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரும் வந்து சிம்பிள் ஆகும். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனி லீடர்ஸை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும், இப்போ ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற குரூப்புக்கு, அதாவது ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அவங்க செய்கிற வேலையில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில குரூப்ஸை வந்து சேர்த்து ஒரே மேனேஜ் பண்ணும்போது வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக மாறும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, இதில் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தன்னோட அத்தாரிட்டி, அதாவது தன்னோட பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னும், தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன வேலை செய்கிறதுக்காக வந்தேன், என்னோட வேலைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் கிளியராக தெரிஞ்சிருந்தால் அந்த ஆர்கனைசேஷனில் கோஆர்டினேஷன் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது அத்தாரிட்டிக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு மேனேஜருக்கு எந்தெந்த எம்ப்ளாயிஸை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது, அவர் வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து பண்ணலாம், அதாவது அவர் வந்து ஃபைனான்ஸை பார்த்துக்கிறாரா, இல்லை ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறாரா, மார்க்கெட்டிங்கை பார்த்துக்கிறாரா, அது மட்டும் இல்லாமல் தன் கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, தன்னோட பவர்ஸ் வந்து எத்தனை பேர்கிட்ட லிமிட்டாக இருக்குது அதை பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேனேஜர் வந்து யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும். அதே ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் கொடுக்குற டாஸ்க்கு, அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் கொடுக்குற வேலைகள், அந்த ஆர்கனைசேஷனில் கொடுக்குற பொறுப்புகள், இது எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா டாப் அத்தாரிட்டியில் என்ன பிளான் பண்ணுறாங்களோ இல்லை என்ன பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்களோ அது வந்து லோவர் லெவலில் வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஒழுங்காக போய் சேரும். ஓகேவா, டாப் லெவலில் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே வந்து பாட்டம் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கும் கொண்டு போய் சேர்த்தா வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது டாப் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ் நினைக்கிறது வந்து கரெக்டாக லோவர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து செஞ்சு முடிப்பாங்க. ஓகேவா, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறது, இப்படி ஒரு பாட்டம் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக அந்த ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்விஷன். இப்போது அட் லாஸ்ட் கோஆர்டினேட் பண்ணுறது யார், ஒரு லீடர் தான். ஓகேவா, ஒரு லீடரோ இல்லை ஒரு சூப்பர்வைசரோ தான். இப்போது அந்த கோஆர்டினேட் பண்ணுற லீடரோ இல்லை சூப்பர்வைசருக்கோ வந்து அந்த கோஆர்டினேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும். ஓகேவா, எப்படி எல்லா எம்ப்ளாயிஸை வந்து சேர்த்து வேலை செய்ய வைக்கிறது, எப்படி வந்து எல்லாரோட கோல்ஸ், எல்லா இண்டிவிஜுவல் கோல்ஸையும் வந்து ஆர்கனைசேஷன் கோல்ஸ் கூட மேட்ச் பண்ணுறது, அடுத்தது வந்து எப்படி ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு தேவையானதை வந்து வாங்கி தருது, இது மாதிரி இருக்கிற கோஆர்டினேஷன் ஸ்கில் வந்து அந்த மேனேஜருக்கு வந்து இருக்கணும். ஓகேவா, அது அப்படி இருந்தால் தான் வந்து அவர் வந்து அந்த கோஆர்டினேஷன் ப்ராசஸ் வந்து ஒழுங்காக பண்ணுவார். ஓகேவா, அவர் கோஆர்டினேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணால் அந்த ஆர்கனைசேஷனில் நல்ல கோஆர்டினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது நான் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் பற்றி பார்ப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் கோஆர்டினேஷன். இன்டர்னல் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு நடுவே இருக்கிற ஒரு கோஆர்டினேஷன். ஓகேவா, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து மற்ற எம்ப்ளாயிஸ் வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அது மாதிரி அவங்க சக எம்ப்ளாயிஸை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரலன்னா அவங்களோட ஒர்க்கையும் வந்து அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா வேலை செய்வாங்க. ஓகேவா, அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே வந்து நிறைய நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். ஓகேவா, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குற அளவுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காசு கேட்டாங்கன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை அலோகேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து நல்ல கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷன் பற்றி பேசுகிறது வந்து இன்டர்னல் கோஆர்டினேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன். எக்ஸ்டர்னல்
கோஆர்டினேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்ளை ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸு, அடுத்தது வந்து அந்த ஆர்கனைசேஷனோட கஸ்டமர்ஸு, அடுத்தது வந்து இந்த கவர்மெண்ட்டு, அடுத்தது வந்து அந்த ஆர்கனைசேஷனோட காம்படிட்டர்ஸு, ஓகேவா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் வரும், ஓகேவா. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட சப்ளை ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அவங்க வந்து கரெக்டாக சப்ளை பண்ணுவாங்க, நம்மளோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் வந்து ஒழுங்காக நடக்கும், ஓகேவா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷன் வந்து இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கஸ்டமருக்கும் எப்படி நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கஸ்டமரோட நீடை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா கஸ்டமரும் அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவாங்க, ஓகேவா. இந்த மாதிரி வாங்கும்போது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த கஸ்டமரோட நீடும் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், ஓகேவா. அப்போ கஸ்டமரோட தேவை என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், ஓகேவா. இது வந்து எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் வந்து வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் என்ன கோஆர்டினேஷன் இருக்கணும். கவர்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாலிசி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், ஓகேவா. ஒரு நல்ல பட்ஜெட் போடணும், அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட் போடணும், ஓகேவா. அடுத்தது அதே மாதிரி கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் வந்து வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வெர்டிகல் கோஆர்டினேஷன் அண்ட் ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன், ஓகேவா. இப்போ வெர்டிகல் கோஆர்டினேஷனில் வந்து டாப் லெவல் அத்தாரிட்டிக்கும் மேனேஜருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், சூப்பர்வைசருக்கும் லோ லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து வெர்டிகல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வரும். அதாவது சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து வெர்டிகல் கோஆர்டினேஷன் வந்து வரும், ஓகேவா. இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷனில் டாப் லெவலில் இருக்கிறவங்க வந்து லோவர் லெவலில் இருக்கிறவங்களோட நீட்ஸ் என்ன, அந்த எம்ப்ளாயோட நீடெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், ஓகேவா. அதே மாதிரி லோவர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து டாப் லெவலில் என்ன நினைக்கிறாங்க, எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லோவர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வரணும், ஓகேவா. அந்த ஆர்கனைசேஷனோட கோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வெர்டிகல் கோஆர்டினேஷன் வந்து வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் கோஆர்டினேஷனில் வந்து நம்ம ஸ்டாஃப் அத்தாரிட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம், கரெக்டாக லைன் அண்ட் ஸ்டாஃப் அத்தாரிட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து அந்த லைன் மேனேஜர், அதாவது முக்கியமான மேனேஜருக்கும் அந்த ஸ்டாஃப் மேனேஜர், அதாவது முக்கியமான மேனேஜரை அசிஸ்ட் பண்ணுற மேனேஜருக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஓகேவா. இப்போ அந்த லைன் மேனேஜருக்கும் அந்த ஸ்டாஃப் அத்தாரிட்டிஸ்க்கும் வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அந்த லைன் மேனேஜர் எடுக்கிற டிசிஷனை வந்து அந்த ஸ்டாஃப் மேனேஜர்ஸ் வந்து ஒழுங்காக அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. அதாவது மெயின் மேனேஜர் எடுக்கிற டிசிஷன்ஸில் வந்து அவங்க கூட இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க ஸ்டாஃப் மேனேஜர்ஸ். அப்போ வந்து அவங்க ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க, கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வரும், ஓகேவா. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஏதாவது கேட்குறாருன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அங்கே எந்த ஈகோ கிளாஸஸ் அது மாதிரி எதுவும் வராது, ஓகேவா. அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கிற கோஆர்டினேஷன்லாம் வந்து ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் வந்து வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல் கோஆர்டினேஷன் அண்ட் சப்ஸ்டன்ஸ் கோஆர்டினேஷன், ஓகேவா. இந்த ப்ரொசீஜரல் கோஆர்டினேஷனில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறது வந்து ப்ரொசீஜரல் கோஆர்டினேஷன், ஓகேவா. அதாவது டாப் அத்தாரிட்டி கீழே வந்து யார், சிஇஓஸ் கீழே வந்து யார் யார் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து சிஇஓஸ் கீழே என்னென்ன மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யார் யார் மேனேஜர், ஓகேவா. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே வந்து எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, அந்த டிவிஷனோட ஹெட்ஸ் எல்லாம் யார், அடுத்தது வந்து அந்த டிவிஷனில் எத்தனை சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இது மாதிரி வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கோஆர்டினேஷன் வந்து ப்ரொசீஜரல் கோஆர்டினேஷன், ஓகேவா. அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும்ல. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எம்ப்ளாயிஸுக்கும் சூப்பர்வைசர்ஸ்க்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், சூப்பர்வைசருக்கும் மேனேஜருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், மேனேஜருக்கும் அந்த டாப் அத்தாரிட்டிஸ்க்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் கோஆர்டினேஷன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டான்சிவ் கோஆர்டினேஷனில் வந்து ஒவ்வொரு அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கோஆர்டினேஷன் வந்து சப்ஸ்டான்சிவ் கோஆர்டினேஷன், ஓகேவா. எக்ஸாம்பிளாக வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும்ல. இப்போது இதில் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு பெரிய இன்ஜின் பிளாக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஓகேவா. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்னு ஃபுல்லாக எடுத்தாலே அந்த ஒரு இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய சப் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல. இப்போ அந்த சப் பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணால் தான் வந்து அது வந்து இன்ஜினாக மாறும், கரெக்டாக. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷன், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது வந்து சப்ஸ்டன்ஸ் கோஆர்டினேஷன் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ப்ரொசீஜரல் வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவலோட ஹைரார்க்கி லெவல் பேஸ் பண்ணியோ இல்லை இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வரது வந்து ப்ரொசீஜரல் கோஆர்டினேஷன். அதே அந்த ஆர்கனைசேஷனில் பண்ணுற வேலைகள் பொறுத்து வரது வந்து சப்ஸ்டன்சிவ் கோஆர்டினேஷன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். எப்படியெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸை கோஆர்டினேட் பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷனோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன், ஓகேவா. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஹைரார்க்கி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஹைரார்க்கி லெவலில் வந்து போட்டாங்க, அதாவது டாப் அத்தாரிட்டிஸ் கீழே எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க, மேனேஜருக்கு கீழே வந்து சூப்பர்வைசர்ஸ் அடுத்தது வந்து எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி ஒரு ஹைரார்க்கி ஸ்ட்ரக்சர் போட்டாங்கன்னா
டாப் அத்தாரிட்டி சொல்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கேட்கும்போது வந்து டாப் அத்தாரிட்டிக்கும் கீழே இருக்க எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் வரும். ஓகேவா, மேல் அதிகாரிகள் சொல்கிறத வந்து லோவர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாய்ஸ் வந்து செய்வாங்க. ஓகேவா, அதே மாதிரி லோவர் லெவலில் இருக்கிற எம்ப்ளாய்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா அது மேல் அதிகாரி பார்த்து வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஹைரார்கி லெவல் போட்டால் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கோஆர்டினேஷன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அங்கே ஒரு கோஆர்டினேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ரூல்ஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, அப்படி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பிளானிங். ஓகேவா, இப்போது பிளான் பண்ணும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன் ஏற்படுத்துறது. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒரு டிஃபால்ட்டான ஒரு கோஆர்டினேஷன் வந்து மெக்கானிசம் வந்து வந்துடும். ஓகேவா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட வேலை வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டை பாதிக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டு கூட ஒரு நல்லா கோஆர்டினேட் பண்ணி நம்மளால் மற்றவங்களோட கோல் தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கமிட்டிஸ். இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் கோஆர்டினேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அந்த கமிட்டி வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணுற வேலைகளை வந்து பார்த்தா அந்த ஆர்கனைசேஷன் வந்து கோஆர்டினேஷன் கொண்டு வரலாம். இதுவும் ஒரு டெக்னிக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, கமிட்டி சமைச்சு கோஆர்டினேட் பண்ணுறது வந்து இன்னொரு டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்ஷன். இப்போ இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னா இப்போ ஒரு வேலைக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னா நீங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது அவங்க செய்ய போகிற என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாங்க, அவங்களோட பாஸ் யார், அவங்களோட கொலீக்ஸ் யார், ஓகேவா, அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் யார் அது மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க ஒவ்வொருத்தரையும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். கரெக்டாக, இப்போ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷன் வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இன்டாக்டரினேஷன். ஓகேவா, இந்த இன்டாக்டரினேஷனோட மீனிங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறது. ஓகேவா, அதுதான் அதோட மீனிங். கூப்பிட்டு வச்சு புரிய வைக்கிறது. ஓகேவா, இப்போது ஒவ்வொரு மேனேஜரும் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு நல்ல விதமாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து வேலை செய்யணும்னா நீங்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவாக பேசினா வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, அந்த எம்ப்ளாயிஸ் வந்து கோஆர்டினேட்டாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து இன்னொரு டெக்னிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்சென்டிவ்ஸ். இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நல்லா வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, இல்லை நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு அட்ராக்ட் ஆவாங்க. ஓகேவா, நம்ம வந்து நல்லா வேலை செஞ்சால் வந்து நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும், இல்லை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும்போது வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட வந்து ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணுவாங்க, தங்களோட வேலைகளை வந்து கரெக்ட் டைமில் செஞ்சு முடிப்பாங்க. ஓகேவா, இதுவும் வந்து இன்னொரு டெக்னிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஏதாவது நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து எம்ப்ளாய்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷனுக்காக அந்த எம்ப்ளாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. ஓகேவா, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற கோஆப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா, இதுவும் வந்து ஒரு கோஆர்டினேஷனுக்கு இன்னொரு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து லயசன் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ இந்த லயசன் டிபார்ட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னா ஒரு துணை டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறது. ஓகேவா, இப்போ வந்து இதில் எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்கும். அதாவது கஸ்டமருக்கு என்னென்ன தேவைகளோ அது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட் பண்ணி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்ட்டு கஸ்டமர்ஸோட இன்புட்டை வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அதே நேரத்தில் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கரெக்டான டைமில் வந்து சேல் பண்ணி முடிக்கணும். கரெக்டாக இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது அப்படி வந்துகிட்டே இருக்கும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள். ஓகேவா, இந்த நேரத்தில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு துணை டிபார்ட்மெண்ட்டு கிரியேட் பண்ணுறதோ இல்லை சேல்ஸுக்கு வந்து ஒரு துணை டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறதோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயே
தனியாக ஒரு பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட் தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை பேக் பண்ணி அதை அனுப்புறதுக்கும் ஒரு பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட்டு தனியாக வச்சுட்டாங்கன்னா அந்த பேக்கேஜிங் ஃபுல்லாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க. ஓகேவா, ப்ரொடக்ஷனுக்கு துணையாக வந்து பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வேர் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தனியாக வச்சுட்டாங்கன்னா வர குட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேர் ஹவுசிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது மாதிரி ஒவ்வொரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட ஒரு துணை டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சேர்த்து விட்டோம் அப்படின்னா ஒரு 2 பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ளோ. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர் கனெக்ஷன் இருந்தால் அங்கே வந்து ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடியே பார்த்து தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அங்கே அந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஓகேவா, நாங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணால் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ வந்து 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தானாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு கோஆர்டினேஷன் வந்து அங்கே உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேட் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் கோல்ஸ். இப்போது இது வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கிட்ட போய்ட்டு உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து காசை ஒழுங்காக நாங்கள் ஹேண்டில் பண்ணணும், எங்கேயும் வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட டார்கெட்டு, இல்லை அந்த ஒரு நாளைக்கு இத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட டார்கெட், அப்படி மாதிரி அவங்க பேசுவாங்க. ஓகேவா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களோட சேல்ஸை வந்து நாங்கள் விரிவுபடுத்தணும், எல்லா கஸ்டமருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பேசுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட கோல்ஸை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு ஆர்கனைசேஷனோட டோட்டல் கோல்ஸை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி ஆகும். ஓகேவா, அந்த இடத்துல வந்து கோஆர்டினேஷன் வந்து இருக்காது. ஓகேவா, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான காசுகள் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கணும். ஓகேவா, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த நேரத்தில் எங்ககிட்ட நாங்கள் வந்து காசை சிக்கனம் பண்ணணும், எங்களுக்கு காசை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் நிறைய காசு கொடுக்க விரும்பலை, அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க காசு இருக்காது. ஓகேவா, அப்போ அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்க ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இந்த ஆர்கனைசேஷனோட கோல் அச்சீவ் பண்ணுறதையும் நிறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இன் டைம் ஓரியன்டேஷன். இந்த டைம் ஓரியன்டேஷன் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒவ்வொரு விதமான டைம் பவுண்டுக்குள்ளே ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிளாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த மிஷின் ஏதாவது ஃபால்ட் ஆகுதோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாங்களோ சீக்கிரமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகளை தேடுவாங்க. ஓகேவா, அதே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமில் இருக்கிறவங்க வந்து ஒரு புதுசாக ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு புது ஃபைண்டிங்கை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய நாள் எடுக்கும். ஓகேவா, அவங்களோட ப்ராசஸ் முடிகிறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். அதே வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ராசஸ் முடிகிறதுக்கு சீக்கிரமாக டிசிஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது வந்து இப்போது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சீக்கிரமாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட போய்ட்டு ஒரு ஐடியா கேட்குறாங்க அப்படின்னா ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொசீஜரே வந்து ஒரு ப்ரொசீஜரை வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ரொசீஜர் தான். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கணும், ஆனால் ஆர்என்டியில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டைம் ஓரியன்டேஷன் வந்து டிஃபர் ஆகுது. கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் வந்து டிஃபர் ஆகுது. அதனால வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேஷன் இருக்கிறதுக்கான இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இன் இன்டர்பர்சனல் ஓரியன்டேஷன். ஓகேவா, இந்த இன்டர்பர்சனல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயிஸுக்கு எந்த மாதிரியான உரிமைகள்லாம் கிடைக்கிறது, எந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வரது வந்து இன்டர்பர்சனல் ஓரியன்டேஷன். ஓகேவா, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட மேனேஜர் சொல்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அவங்க மேனேஜர் ஏதாவது டாஸ்க் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். ஓகேவா, அதே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சிலப்போ மேனேஜர் சொல்கிறது வந்து தவிர்க்க முடியாமல் அவங்க மேனேஜர் சொன்னதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா, ஆனால் அதே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட இன்புட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அவங்களோட ஐடியாஸை வந்து ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி அவ்வளோத்துக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் அவங்களோட என்னென்ன ஐடியாஸ் இருக்கும் மொத்தமாக ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் அங்கே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு விதமான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதனால வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சஸ் இன் ஃபார்மாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒவ்வொரு
டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகேவா? அதனால வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷன் வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி ரிவார்ட் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எப்படி பெஸ்ட் எம்ப்ளாயி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க், அவங்க வந்து எவ்வளோ குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ கம்மி டைமில் வந்து இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஒரு ரிவார்டிங் சிஸ்டம் அதில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவங்க சேல் பண்ணி முடிக்கிறாங்க, ஓகேவா, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த பேசிஸில் வந்து அவங்களுக்கான ரிவார்ட் சிஸ்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து கேஷ் ஹேண்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக ரிசோர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிவார்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் என்ன நினைப்பாங்க, அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்கும். கரெக்டாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களோட நோக்கமாக இருக்கும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் காசை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த நோக்கங்கள் இருக்கிறனால ஓவரால் கம்பெனியோட கோஆர்டினேஷன் வந்து மாறுபட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் அப்ரோச் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகேவா? இந்த சிஸ்டம் அப்ரோச் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவலோட எஃபர்ட்ஸு, அடுத்தது அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற மிஷின்ஸு, அடுத்தது அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ரிசோர்ஸஸ்ஸு, அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற டைமு, ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கரெக்டான குவாலிட்டிலையும் கரெக்டான குவான்டிட்டிலையும் அடுத்தது வந்து கரெக்டான நேரத்துலையும் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு சிஸ்டம் அப்ரோச். ஓகே அப்படின்னு ஓகேவா? சிஸ்டம் அப்ரோச். ஓகேவா? அதாவது மெட்டீரியல், மிஷின், அடுத்தது வந்து மணி, இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சுட்டு நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒழுங்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்து சிஸ்டம் அப்ரோச்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் அப்ரோச்சில் நம்ம ஏதாவது கோளாறு பண்ணணும், ஒழுங்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணலாம் அப்படின்னா அதில் அந்த ஹோல் ஆர்கனைசேஷன்லேயும் வந்து அந்த கோஆர்டினேஷன் பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்னால வேறு ஒருத்தங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனாக போய் சேரும். ஓகேவா? இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்னால் மாற்றிக்க முடியறது எல்லாத்தையும் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். பை பை. டேக் கேர். ஹேவ் a nice day.